الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்திர் 6வது வசனத்தில் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர். நிச்சயமாக அந்த ஷைத்தான் அவனை சார்ந்தவர்களை அழைப்பதெல்லாம் கொழுந்து விட்டெறியும் நரகத்தை நோக்கித்தான். அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷைத்தான் நமக்கு எதிரி, அவனில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். நம்ம ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஹதீஸ், ரமலான் வந்தோடனே எல்லாரும் பயானில் சொல்லுவாங்க, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படும், நரகத்தின் கதவு அடைக்கப்பட்டு விடும், சுஃபீதத்தி ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவாங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு அந்த செய்தியை தாரான். இப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னா, இப்போ ஷைத்தான் விலங்கில் இடப்பட்டுட்டான் தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிறோம். நான் வாழ்க்கையில் நம்ம தவறு செய்கிறாக்களை பார்க்கத்தான் செய்கிறோம், தவறுகள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. தவறான நடத்தையில் இருக்கிறாக்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மது அருந்துறாக்கள் அருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வீடு சிகரெட்டு குடிக்கிறாக்களும் குடிக்காமல் இருக்கிறதில்லை, நோன்பை திறந்துட்டு அதில் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை நம்ம எப்படி விளங்குறேன்டா, முதல் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுதுண்டா என்ன, யாராவது சொர்க்கத்துக்கு ரமலான் மாதத்தில் மௌத்தா நாட்களில் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான்னாண்டா மறுமையில் கேள்வி கணக்கெல்லாம் கேட்டதுக்கு பிறகு தான் சொர்க்கம் போகிறது நரகம் போகிறதுங்கிறது. அல்லாஹ் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுது என்று சொல்கிறான்டா, அவ்வளவுக்கு அல்லாஹ் நன்மைகளை பல மடங்காக்கி தாரான் இந்த ரமலான் மாதத்தில். அதாவது நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் வரலாம், என் வீட்டு கதவு உங்களுக்காக எப்போதும் திறந்தே இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ பூட்டாமலே படுத்துருவோமா? அவர்கிட்ட சொல்லிட்டோம் வீட்டு கதவை பூட்டக்கூடாது அப்படின்னு பூட்டாமலே இருப்போமா? அந்த வார்த்தையில் நாடுற விஷயம் என்னென்னா, வெல்கம், எப்போவும் நீங்கள் வரலாம், உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, கூச்சப்படாமல் எனி டைம் நீங்கள் ஃபேமிலியோடு வரலாமுங்கிறது தான் அப்படி நம்ம சொல்கிறது என்ன. அப்போ அல்லாஹ் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுதுங்கிறது அவன் அவ்வளோ நன்மை தாரங்கிறான். நரகத்தின் கதவு அடைக்கப்படுதுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அவ்வளோ மன்னிக்கிறது காத்திக்க. நீ எவ்வளோ தவறுகளை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டேன்டா நான் மன்னிக்க காத்திக்கிறோம். ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுது அப்படின்னு சொன்னால் ஷைத்தானுடைய அட்டகாசங்கள் அல்லாஹ் குறைக்கிறான். ஒரு ஆள் விலங்கில் போட்டு விட்டோன்னா ஓடவும் செய்யலாம், கையை அவுட்டுட்டோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவான். கயிறனையும் கட்டி வச்சு அவன் காலால் அடிப்பான், கையால் சந்தால் அடிப்பான், திட்டவும் செய்வான், எல்லாம் செய்வான். அவனுடைய அட்டகாசங்கள் குறைவு. ஆனால் உண்மையிலேயே இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய அந்த வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி ஷைத்தான் விலங்கிலிடப்படுறாங்கிறது நம்ம உணர்வு பூர்வமாக அறியிடும். பழைய அந்த மாதத்துக்கு முன்னால் உள்ள மாதத்துல எல்லாம் என்ன விஷயத்தில் பொடுபோக்காக இருந்தோமோ அதெல்லாம் இப்போ இருக்க மாட்டேங்குது. நம்ம பேசும்போதே பத்தியம் நம்ம நோம்போட வைக்கிறோம், ரமலான் காலம் வேணாம், மன்னிச்சுடுவோம், தேவையில்லை, பள்ளிக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெறுது. நம்ம படுப்போம் மர பார்க்கலான்ட்டு இல்லை, இல்லை, நம்ம சுபவுக்கு தொடணும். இப்போ தூங்கின தூக்கம் பெய்த்திடும், நம்ம சகர் செஞ்ச கையோட கொஞ்சம் நேரம் இருந்து சுபவு தொழிட்டே தூங்கிடுவோம் அப்படின்னு அந்த அந்த மனோ இச்சைங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கிட்ட என்ன செய்யுது, கண்ட்ரோல் ஆகுது தான். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் எப்படியெல்லாம் பெறுதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த சூரா ஃபாத்திர் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் உங்களுக்கு எதிரி தான், எப்போவுமே அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். இந்த ஷைத்தான் மக்களை எப்படி வழிகெடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், நேரடியாக ஒரு ஆளுக்கிட்ட வந்து நீ இந்த பாவத்தை பண்ணு, நீ இந்த ஹராத்தை தின்னு, நீ அப்படி செய்யி, குர்ஆனுக்கு போட்டு காலால் மிதி, அல்லாஹ்வை திட்டு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். ஷைத்தான் எவ்வளவு நாசுக்காக நம்மளை வழிகட வைக்கணுமோ அவ்வளோ நாசுக்காக வழி எடுக்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்டா, சூரத்து நூர் 21வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபியு ஹுதுவாதி ஷைத்தானுங்கிறான். நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்கிறான். இப்போ ஷைத்தான் என்ன அடிச்சுவடுகள்ண்டா என்ன,
அதுக்குரிய தடங்கள், ஒரு தவறு செய்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த தடங்களை கூட நீங்கள் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணுறா, அவள் கஷ்டத்தை சொல்கிறா, அவளுக்கு நாம் பேசினா கொஞ்சம் ஆறுதல்ங்கிறா, அதுக்காக நான் பேசுகிறேங்கிற ஒரு ஆள் சொல்கிறார். அவர் சொல்ல, சத்தியமாக எனக்கு எந்த கள்ள எண்ணமும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, அல்லாஹ்தான் ஷிஷ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அப்படிங்கிறார் அவர். ஆனால் அவர் என்ன செய்கிறார்னா, குத்துவாத்து ஷைத்தானை பின்பற்றார். ஷைத்தானுடைய அடிச்சுவிட அவர் என்ன செய்கிறார், பின்பற்றார். சும்மா ஜஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் ஒரு பொம்பளை சொல்கிறா. அது எங்களோட கிளாஸ்மேட், நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சோம், ஒன்றா படித்தோம், ஒன்றுமில்லை, நாங்கள் சும்மா பேசிக்கிறோம், என்ன சுகம் சலான் சொல்கிறதப்பா, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அது வந்து குத்துவாத்து ஷைத்தான். இப்போ அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், விபச்சாரம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலை. ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீங்க அப்படி தான் சொல்கிறான். அந்த நெருங்குறதுங்கிறது என்னென்னா, இதை செஞ்சால் அடுத்த கட்டம் அதை விட பெருசு, அதை விட பெருசு மரத்தவரம் நடந்துடும். இப்போ அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் 33வது அத்தியாயம் 32வது வசனத்தில் என்ன சொல்கிறான்டா, ஒலா தக்லஅன பில் கௌலுங்கிறான். குலைந்து குலைந்து பேசணாங்கிறான். பெண்களே, நீங்கள் அந்நியர்கள்ட்ட குலைந்து குலைந்து பேசணும். நாங்கள் என்ன குலைந்து பேசுகிறோம்டா, குலைந்து குலைந்து பேசுகிறோம்டா என்ன, அவசியமில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள். இப்போ ஃபோன் பண்ணி அவர் இருக்காரா, அவர் இல்லை, நீங்கள் ஒரு மணி நேரம் கழிச்சு எடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் யார், உனக்கு தேவையில்லாத விஷயம், எங்கேருந்து பேசுகிறீங்க, எதுக்கு. அவங்க கேட்குறான், மேடம் நீங்கள் யார், அது அவருக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்கு நீங்கள் ஆவும் இல்லை இல்லையும் இல்லை ஊமையாக இருந்துட்டு போங்க. ஒக்குல்னா கவுலம் மஅரூஃபா, தேவைப்பட்டதை மட்டும் பேசிட்டு போங்க. அப்போ அந்த குத்துவாத்து ஷைத்தானை நீங்கள் பின்பற்றாதீங்க அப்படிங்கிறத சூரத்து நூறில் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்லலாம், ஒமையத்தபி குத்துவாத்து ஷைத்தான், இந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறாரோ ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அந்த பின்பற்றின ஆட்களுக்கு தான் ஷைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால், மானக்கேடான விடயங்களையும் தடுக்கப்பட்ட விஷயங்களையும் அவங்களுக்கு ஏவுவான் அப்படிங்கிறான். அப்போ முதல்ல அவன் வழிக்கு வந்ததுக்கு அப்புறம் மெதுவாக கொஞ்சம் சுகம் விசாரியண்ணே, அவன்கிட்ட பேசினா இல்லை, இப்போ சரியாக போச்சான்னு கேள, இப்போ எப்படி பிரச்சனை எல்லாம் கிளியரான்னு கேள, இப்போ கொஞ்சம் மானக்கேடான விஷயத்தில் உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கின்ற ஒரு வார்த்தை செல்லுவோமே அப்படின்ட்டு மெதுவாக என்ன செய்கிறான், விருவான். அப்போ அந்த ஷைத்தானை நாம் அடிச்சு விட்ட பின்பற்றினா அடுத்தது மானக்கேடான விடயத்தை என்ன செய்கிறான் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் இப்படியான விஷயத்தை சொல்லுது. அதே மாதிரி நம்ம ஓதுறோம், சூரத்து நாஸில் ஓதுறோம், அதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்டா, யுவஸ்விசு ஃபீ சுதூரினாஸ்ங்கிறான். இந்த அல் ஹன்னாஸ்ங்கிற ஷைத்தான் எப்படிப்பட்டவனண்டா, மனிதர்களுடைய மனங்களில் அப்படியே ஒரு அசைவை கொண்டு வர்றது, வஸ்வசேண்டா ஊசலாட்டத்தை கொண்டு வர்ற, இப்படி செஞ்ச என்ன, ஆனால் அந்த ஊசலாட்டம் பேய்த்துருவோமா, இது செஞ்ச என்ன அப்படிங்கிறதா அந்த ஊசலாட்டம். இப்போ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹாவில் 120வது வசனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அங்கிருந்து எப்படி வெளியாக்கினாங்கிறத சொல்கிறான். இப்போ ஷைத்தானுக்கு சொர்க்கத்தில் இருந்தவங்களை வெளியாக்கினவனுக்கு இங்கிருந்து போகிறத தடுக்கிறதுக்கு எவ்வளோ மாத்திரம் எடுக்கும், எவ்வளோ நேரம் எடுக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், அந்த ஆதம் நபியிடம் ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்கினா, ஒரு வஸ்வஸை உண்டாக்கினான். எப்படி உண்டாக்கினான்டா, கால யா ஆதம் ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கில் இல்லா முல்கின் லா எப்லாங்கிறான். ஆதமே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் இங்கே வசிச்சுக்கோங்க, ஃபக்குலா மின்ஹா ரகதா, இதில் விசிமினத்தை எல்லாம் எடுங்க, சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நல்லா இருங்க, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க. அல்லாஹ் சோதிக்கிறான், இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க அப்படிங்கிறான். சிலர் அதில் பழத்தை சாப்பிடாதீங்கன்றெல்லாம் குர்ஆனில் என்ன வர, மரத்தை நெருங்காதீங்க அவ்வளோதான். அந்த நெருங்கிற நிழல் எடுக்கிறதா, இலையை பிக்கிறதா, பழத்தை திங்கிறதா, காயை திங்கிறதா அதெல்லாம் தெரியாது, ஏதோ ஒன்று எல்லாம் மரத்தை நெருங்கணா அப்படிங்கிறான். இப்போ இந்த விசுவாசை எப்படி ஷைத்தான் கொண்டு வரான்னு சொன்னால், ஆதமே உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா, ஹல் அதுல்லுக்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா, அலா ஷஜரத்தில் ஹுல்து, நிரந்தரமாக இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்துக்கிட்ட போனால் இங்கேயே கண்டினியூவாக இருக்க வேண்டியதான், இடையில இங்கேருந்து போகிறதில்லை. எவ்வளோ அழகான இடம், உனக்கு எவ்வளோ அழகான வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கான். ஒரு மரம் ஒன்று இருக்குது இதுக்குள்ளே தெரியுமா, அந்த மரத்துக்கிட்ட போனால் அந்த மரத்தில் அல்லாஹ் தடுத்தத்தை செஞ்சா, அந்த பழத்தை திங்கிறண்டா திண்டா என்ன
இங்கேயே தங்கிடலாம். அது மட்டும் இல்லாத அடுத்தது என்ன கிடைக்கும்னா அழியாத ஒரு ஆட்சியும் கிடைச்சிடும். உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சியும் என்ன செய்யும், அழியாத ஒரு ஆட்சி கிடைக்கும். அப்படி என்ன செய்யறான், ஆசை ஊட்டுறான். ஆசை ஊட்டுனா அந்த நேரடியாக வந்து ஒன்று ஒரு மரத்தை நெருங்க வேணாமன்று அல்லாஹ் சொன்னானா? அப்படின்ட்டு இல்லை, வேறு வேலை செய்கிற மாதிரி செய்யறான்லாம். உனக்கு ஒரு சும்மா ஒரு விஷயம் ஒன்று சொல்லித்தரலாம்னு நினைக்கிறோம். இதுக்குள்ள ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் எடுத்துட்டோம்னா இங்கேயே தங்க வேண்டியதுதான், நம்ம இங்கேருந்து போடுறதில்லை, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, அழியாத ஒரு பெரிய ஆட்சியும் கையில் கிடைச்சிடும். அப்படின்னு சொன்னோன்னா அவர் டச் பண்ணுவார். ஆஹா, அதுக்குத்தான் அவர் நெருங்க வேணாம்னு சொன்னாரோ அப்படின்னு அந்த மனசை குழப்புறதான் வஸ்வாஸ். விளங்கிட்டா? அப்போ ஷைத்தான் வழிகெடுக்கிறதுக்கு என்ன செய்கிறான்டா, மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இந்த நம்ம என்ன செய்கிறோம்டா, தவறு செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஷைத்தான் நம்மளோட மனசுக்குள்ள சில நியாயப்படுத்துதலை கொண்டு வர்றது, ஊசலாட்டங்களை கொண்டு வர்றது. இப்போ என்ன செய்யறா, அப்படி பார்க்க போனா ஆறுதான் சுத்தம், இதெல்லாம் ஷைத்தான் கொண்டு வர வஸ்வாஸ். அப்படி பார்க்க போனா ஆறுதான் சுத்தம், வா இந்த ஊரில் இல்லாததா அப்படின்றதெல்லாம் என்னண்டா, சிகரெட்டு குடிக்கிறது கூடாது, ஹராம், அல்லாஹ் தடுத்தது அப்படின்னு சொன்னால் மௌலை மாதிரியே குடிக்காங்க, இதுக்குள்ள இது என்னடாப்பா இது அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஷைத்தான் கொண்டாந்து நியாயப்படுத்துறது. அவ்வளோ மௌலை மாதிரியே குடிக்காங்க, அப்படி என்ன சிகரெட்டு குடித்தோன்னு ஆறாவது என்ன போதையில் அப்படி ஆடிக்கிட்டு ரோட்டில் விழுகுறாங்களா, இவர கதை. இதெல்லாம் என்ன ஷைத்தான் கொண்டாந்து அதை அந்த மடுப்புற, இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குதுங்கிற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு ஒரு வழக்கமாக சொல்கிறாரு, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலு ஹராம். எந்த ஒரு வஸ்துவை அதிகமாக பாவிக்கிறோமோ அதை கம்மியாக கொஞ்சமாக எடுக்கிறதும் ஹராம் அப்படின்ற ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இந்த சிகரெட்டில் இருக்கிற போயிலையில் நெக்கோட்டின் இருக்குது, அது அதிகமாக பாவிச்சா போதை தானே, அதை கொஞ்சமாக வச்சிருக்கிறான், அப்போ அது ஹராம் தானே அப்படின்னு சொன்னாலும் அதை அப்படியே மறக்க வச்சு போட்டு அப்படி பார்க்க போனால் ஆறுதான் சுத்தம்ங்கிறது. அப்போ இப்படி கொண்டு வந்து ஷைத்தான் என்ன செய்வான், தந்திரங்களை கொண்டு வருவான். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்டா, அல்லாஹ் ஷைத்தானையும் படைச்சி ஷைத்தான் நம்மளை அப்படி வழிகெடுக்கிறான், அதில் என்ன நியாயம்? ஷைத்தானுடைய தந்திரம் ரொம்ப பலகீனமானது தான். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவில் 76வது வசனத்தில் சொல்கிறான், இந்த கைது ஷைத்தான் கான தஈஃபாங்கிறான், ஷைத்தானுடைய தந்திரம் பலகீனமானது தான்ங்கிறான். அதை நாம தான் பெருசாக தூக்கி எடுக்கிறோம். அந்த அவன் பலகீனமான சின்ன ஒரு விஷயம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நாம் என்ன செய்கிறோம்டா, அதை பெருசாக தூக்கி எடுக்கிறோம். அதான் நாங்கள் வர்ற ஒரு விஷயமாக இருக்குது. சூரத்துல் பக்ராவில் 268வது வசனம் தர்மத்தை பற்றி, அதுக்கு முந்தின வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படி என்று சொல்கிறான். அப்படியே தர்மம் செய்யுங்கன்னு சொல்லும்போது மனிதனுடைய மனநிலையில் ஷைத்தான் என்ன வஸ்வாச கொண்டு வர்றானோ அதை அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். என்ன செய்கிறான்னு சொன்னால், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை அப்படியே காட்டி பயங்காட்டுறான், மானக்கேடான விஷயத்தான் உங்களுக்கு ஆசை விட்டுறான் ஷைத்தான். தர்மம் செஞ்சோன்ன குறையுமே அப்படின்னு ஷைத்தான் என்ன செய்யறான், நீ நாளைக்கு யாருக்கிட்டையோ நீ கையேந்த வேண்டி வருமே, பிச்சை எடுக்க போறியா அப்படின்னு என்ன செய்வான், எடுத்தால் குறையுமே அப்படின்னு என்ன செய்யறான், வறுமையை கொண்டாந்து என்ன செய்யறான் நமக்கு சொல்கிறான். ஓ யௌமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னா, அப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்படிமா, சாப்பிட்டா அப்படியே அன்னைக்கு நல்லா நித்திர போகும் அம்மா, அப்படி க்யூட்டாக இருக்கும், பேசினா என்ன அழகாக இருக்கும், எப்படி பேசலாம், அங்கே போனாலே ஒரு அழகு தான், இந்த இசையை கேட்டாலே நல்லா தான் இருக்கும். இப்போ பாவத்தை என்ன செய்வான்னு சொன்னால் அப்படியே அலங்கரித்து என்ன செய்வான், நமக்கு சொல்லி காட்டக்கூடியவனாகத்தான் அவன் இருப்பான். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னா, அவன் தந்திரம் சின்னது தான், நீங்கள் லேசாக எடுத்துகிட்டு போங்களேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவில் 5வது வசனத்தில் போதை வஸ்து பாவனையை பற்றி தடுக்கிறான். சூது, போதை, அம்பறிந்து குறி சொல்வது, நட்டி வைத்து சிலை வணங்குவது, இதெல்லாம் வந்து ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய தந்திரமானது, அசிங்கமான செயல், விட்டுடுங்கிறான். 91வது வசனத்தில் என்ன சொல்கிறான்டா, இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் புக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வ யசுத்தகும் அன் ஸிக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலா ஃபஹல் அன்தும் முன்தஹூன். இந்த ஷைத்தான்
இந்த போதை வஸ்து, மதுபானம், சூதாட்டத்தை கொண்டு உங்கள்கிட்ட என்னத்தை விரும்புகிறான் தெரியுமா? பகைமையும் வெறுப்பையும் உண்டாக்குறதுக்கு தான். பகைமையும் வெறுப்பையும் உங்களுக்குள்ள உண்டாக்குறதுக்கு தான் ஷைத்தான் என்ன செய்கிறான்? விருக்கிறான், உங்களுக்கிட்ட விரும்புகிறான். சுத்தக்கும் அந்திக்கிறில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை தடுப்பதையும் அந்த ஷைத்தான் விரும்புகிறான். வஅனிஸ்ஸலா, தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கிறதுக்கு ஷைத்தான் என்ன செய்கிறான்? விரும்புகிறான். அப்போ இந்த சூதாட்டம், இந்த மது, இதெல்லாம் தப்பு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லான்டா? ஷைத்தான் சும்மா கொண்டாந்து உங்களுக்கு ஆசை விட்டுறான். அதை செஞ்சால் நீங்கள் தொழுகையை விட்டுருவீங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுறத விட்டுருவீங்க, உங்களுக்குள்ள வெறுப்பும் பகைமையும் வந்துடும், உங்களுக்குள்ளேயே வெறுப்பும் பகைமையும் வந்துடும், அடுத்த காரியத்தை அவன் சாதிச்சுக்குவான் அப்படிங்கிறாங்க. அப்போ லேசாக என்ன செய்கிறான்னு சொன்னால், முதல்ல இது ஆசை விட்டு போட்டு நம்ம யாருக்கு ஒரு தொந்தரவும் செய்யலை, சும்மா குடிச்சிட்டு பாரு எப்படி இருக்கன்ட்டு. நம்ம அடுத்தவங்களுக்கு ஒன்றும் செய்யலை தானே, நம்மட காசி, நம்மட நாக்கு, நம்மட இடம், நாம குடிச்சு யார் பார்க்குற, சும்மா கொஞ்சம் குடிச்சு பார்ப்போமே ரெண்டு தான் ஷைத்தான் கொண்டு வந்து வருவான். அதன் மூலம் அடுத்தது அவனுக்கு பிளான் என்ன? இதை குடித்து அவரை தொழுகையை விட்டுருவார், இதை குடித்து அல்லாட நினைவு அவரை விட்டு போகுது, இதை குடித்தா குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யுது? வெறுப்பு, பகைமை இதெல்லாம் உண்டாகுது. அதுக்கப்புறம் அதை மறைக்கிறதுக்கு இன்னொன்று, அதை மறைக்கிறதுக்கு இன்னொன்று, மறுவாது கொலை கேஸ்லேயும் போய் நிற்கும். அப்போ ஷைத்தானுடைய தந்திரம் இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். ஆல இம்ரானில் 175வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னமா தாலிக்கும் ஷைத்தான், நிச்சயமாக அந்த ஷைத்தான் வந்து யுஹவ்விஃபு அவுலியாஹு ஃபலா யகாஃபுஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். இந்த ஷைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் சார்ந்தவர்களை உங்களுக்கு என்ன செய்கிறான்டா? பயங்காட்டுகிறான். யாருக்கு நம்ம பயப்படக்கூடாதோ அவங்கள நம்மளை பயங்காட்டுறான். அவங்க அப்படி செஞ்சிருவான், இப்படி செஞ்சிருவான் அப்படின்னு பயங்காட்டுகிறான். அவங்களுக்கு பயப்படாதீங்க, என்ன பயப்படுங்கிறான் அல்லாஹ். எனக்கு நீங்கள் பயப்படுங்க, உண்மையான விசுவாசியாக இருந்தால் அல்லாஹ் பயப்படுங்கிறான். இப்போ என்ன சொன்னால், தொழுகை விட்டு போட்டு இருக்கிறான், பயம் பெற மாட்டேங்குது. அல்லாஹ் பயப்படணும், ஐயோ அல்லாஹ் பிடிச்சிருவான், தண்டிச்சிருவான், ரெண்டு பயம் பெறணும். ஒரு பாவத்தை பார்க்குறோம், பயம் பெறணும், நம்ம தப்பு செய்கிறோமே அப்படின்னு பயம் பெறணும். ஏன்னா ஆல இம்ரானினுடைய 134வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இந்த முத்தகீன்கள் எப்படி செய்வாங்கன்னு சொன்னால், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ், அவங்க பாவமான காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா அந்த உண்மையான சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை நினச்சிக்குவாங்க, ஐயோ நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, வஸ்தக்பரு லிதுனூபிஹிம், அவங்க பாவத்துக்கு அல்லாஹ்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்கிட்ட தான் கேட்பாங்க, வேறு யார்கிட்ட கேட்பாங்க? அல்லாஹ் தானே பாவத்தை மன்னிக்கணும். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலம், தெரிஞ்சுக்கிட்டே செஞ்ச பாவத்தை திரும்ப செஞ்சுக்கிட்டு நிற்க மாட்டாங்கங்கிறான். அப்போ பாவம் செஞ்சாத அந்த பயந்து போய் திருந்தக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படிங்கிறான். அல்லாஹ் தான் பயப்படணும். இன்னைக்கு அல்லாஹ்வை பயப்படுறல்ல, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியதான், அதை பயப்பட மாட்டான். வட்டி கொடுக்குறான், ஈடு வைக்கிறான், ஃபினான்ஸுக்கு வாகனம், அதுக்கு பயன்பெறுது இல்லை. யாருக்கு பயன்பெறுதுன்னு சொன்னால், அல்லாஹ் ஷைத்தானுடைய ஆட்களுக்கு பயன்பெறுது. ஷைத்தானுடைய ஆட்கள் என்ன? அவன் விஷயத்தில் கட்டுப்பட்டுட்டு வழிகட்டில் இருக்கிறாங்க. மகான்கள் சேகமார்களுக்கு பயன்பெறுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த மகானுக்கு முன்னாடி நிமிந்து நின்றுட்டோமே, என்னமோ ஆயிருமோ அப்படின்ட்டு, இன்னும் செஞ்சிருவோமோ அப்படின்ட்டு ஆயிடுது. சும்மா பயன்பெறுது. பெரியார்கள், மகான்கள், அவன் தொழுகை இல்லாமல் கஞ்சா வச்சுக்கிட்டு இருப்பான். பாப்பா நாயகம்பான், தாதா பாப்பாம்பான், என்னையாலும் ஒரு பேரை வச்சு மஸ்தான்பான். என்ன மஸ்தான் என்று அந்த பெரிய அவுலியாக்களுக்கு பேர் வச்சுக்காங்க. மஸ்தான் பேர் வந்ததே என்ன ரொம்ப தம்மில் இருக்கிறதால தான் மஸ்து. அவனுக்கு பயம் அரிக்குது, நம்ம முன்னாடி இப்படி நிற்கணும், இப்படி குனியணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்ன்ட்டு. வட்டி வசூல் ஒரு ஆஃபீஸர்களுக்கு பயம் வருது, பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுவான் அப்படின்னு. அதான் தர்சத்தில் என்ன சொல்லாங்க, இறைவனை நிராகரித்தவர்களுக்கு ஏன் பயப்படுறீங்க? அல்லாஹ் பயப்படுங்களேன். அல்லாஹ் பயப்பட வேண்டிய விஷயத்தை நம்ம பயன்பெற மாட்டேங்கிறேன். அப்போ இப்படி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு பயப்படுமாறு என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அதே மாதிரியாக இந்த ஷைத்தானுடைய ஒரு விஷயம் என்னண்டா, மக்கள் மூமின்களுக்கு மத்தியில் பயத்தை உண்டாக்குறது ஷைத்தானுடைய விஷயம் தானா. மூமின்களை எப்போவுமே பதட்டத்தில் வச்சுக்கணும், பயத்தில் வச்சுக்கணும், பீதியில் வச்சுக்கணும், நிம்மதியாக வச்சுக்க விடக்கூடாது அப்படிங்கிறதும் ஷைத்தானுடைய ஒரு தந்திரம். சூரத்து நிசா 83வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒய்தா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி,
பாதுகாப்பு சம்பந்தமாகவோ பயம் சம்பந்தமாகவோ அவர்களிடம் ஒரு செய்தி வந்துவிடுமாக இருந்தால் அப்படியே பரப்பி விடுகிறார்கள். அப்போ அந்த காலத்திலேயே அது வருது. யுத்த பீதி, பிரச்சனை அல்லது பாதுகாப்பு, இப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்தோடனே எல்லாருக்கும் அப்படியே போய் சொல்லி விட்றாங்க. இன்றைக்கு இந்த காலத்தில் ஃபோனுக்கே வந்த மாதிரி இருக்கு. மெசேஜ் ஒன்று வந்தால் ஜே பண்ண வேண்டியதான், உண்மைத்தன்மை பார்க்க மாட்டேங்கிறோம். சூரா அல் ஹுஜராத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனும், உங்களிடத்தில் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரிங்க, பரப்பி விட்டுறாதீங்கிறான். தீர முதல் விசாரிங்க. நீங்கள் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅலு ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செஞ்சதை வச்சு பிறகு நீங்கள் கவலைப்பட வேண்டி கைசேதப்பட வேண்டி வரும். நீங்கள் அப்படியே பரப்பி விட்டுறாதீங்கிறான். இந்த வசனத்தில் சூரத்து நிசாவில் 83வது வசனத்தில் சொல்கிறான், ஏதாவது ஒரு பாதுகாப்பு பற்றியோ அல்லது ஒரு பயம் பற்றிய செய்தி வந்தால் அப்படியே அதாவது பரப்பி விட்றாங்க, எல்லாருக்கும் சொல்லி விட்றாங்க. ஒல ருத்து இல ரசூலி இலா உலில் அம்ரி மின்ஹும், அல்லாவின் தூதர்கிட்ட போய் அதை சொல்லியிருந்தா அல்லது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் போய் சொல்லியிருந்தா, இந்த செய்தி இன்னாட்ட கேட்ட தானே தெரியும், அதுக்கெண்டு உள்ளாக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கிட்ட நீங்கள் போய் சொல்லி இருந்தா அலிமஹுல்லதீன யஸ்தன்பிதூனஹு மின்ஹு, அதில் கை சேர்ந்தவர்கள் கைதேர்ச்சி பெற்றவர்கள் அதன் உண்மைத்தன்மையை அறிவார்கள். அப்போ ஏன் நீங்கள் வெறும் பரப்புடுறீங்க அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னதான் சொல்லி காட்டுறான். வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய இரக்கமும் மட்டும் உங்களிடத்தில் வரவில்லை என்று சொன்னால் லத்தபஅத்துமு ஷைத்தான இல்லா கலீலா, அதிகமானாக்கள் ஷைத்தானையே பின்பற்றிட்டு போவீங்க, கொஞ்சம் பேரை தவிர அப்படிங்கிறான். அப்போ ஷைத்தானுடைய வேலை தானே இது. சும்மா ஒரு விஷயத்தை நான் முடிஞ்சான், நான் அழிஞ்சிக்கிட்டு வருதான், நான் பிடிக்கானா, நான் முடிஞ்சான், இப்போ பள்ளியை மூட சொல்லியிருக்கான், இப்படி சும்மா ஒருத்தன் ஒரு செய்தியை போட்டோம்னா அது பழைய செய்தியாக இருக்கும். நம்ம டேட்டை பார்க்காம பரப்பிட்டுருவோம், முடிஞ்சு இந்த ரமலானே நெல்லி நோன்பு பிடிச்சி தகராவி போய் முடிஞ்சு, யாருமே தகராவி போயில்லை தான். அப்படி சும்மா போட்டு என்ன செய்கிறது, அது வந்தால் நம்ம முதல்ல அதை உரிய ஆளுக்கிட்ட அந்த ஊரில் போய் விசாரிக்கிறது, என்ன நடந்த என்னென்று கேட்கணும். அப்போ ஷைத்தான் மூமின்களுக்கு இடையில் இந்த பீதி ஏற்படுறதையும் என்ன செய்கிறான், விரும்புகிறான். அப்படிங்கிறத அந்த சூரத்து நிசாவினுடைய 83வது வசனத்திலேயும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஷைத்தான்லேருந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்தது என்னென்னா, ஷைத்தான் வாக்குகள் கொடுக்குறான் இந்த மக்களுக்கு, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் வாக்கு கொடுக்குறான். அது அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சூரத்து நிசாவில் 120வது வசனத்தில் சொல்கிறான், யஇதுஹும் வயுமன்னீஹிம் வமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா, இந்த ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறான், வீணான எண்ணங்களை உண்டாக்குகிறான். சொல்லிட்டு ஷைத்தான் ஏமாற்றுவதை தவிர வேறு எதையும் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லைங்கிறான். அப்போ இது என்னத்துக்கு பொருந்துதுன்னு சொன்ன பாருங்கள், இந்த ஷைத்தான்டா என்ன, மனிதனையும் ஷைத்தான் தான் சொல்கிறது விளங்கிட்டா. அதாவது குழப்படிக்காரனுக்கு ஷைத்தான் விளங்கிட்டா. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் முனாஃபிக்குகளை ஷைத்தானுங்கிறான். வைதா ஹலௌ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களின் ஷைத்தான்களிடம் அவர்கள் ஒதுங்கினால் என்றால் என்ன, அந்த முனாஃபிக்குகள் அவியிட ஆக்களோட நம்ம போய் சேர்ந்தோடனே இன்னும் ஆக்கும், நாங்கள் உங்களோட இருக்கோம், நாங்கள் சும்மா அவங்களோட கிண்டல் பண்ணிட்டு இருக்கோங்கிறான். மனுஷனையும் ஷைத்தானுங்கிறான். அதே நேரம் உமர் ரலியல்லாஹு தான் அவருடைய குதிரை விரண்டத்துக்கு குது ஷைத்தானை பிடிங்கிறாங்க, குழப்படி பண்ணினா ஷைத்தானுங்கிறான். இப்போ இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்னா அவங்களுக்கு வாக்களிக்கிறான், ஆசை விட்டுறான். என்ன வாக்கு, வீடு வீடாக வந்துடுறான். வீடு வீடாக வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை சேர்த்த உடனே ஸ்கூலுக்குள்ளே போய் சில பேங்கால் எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு வாங்கிட்டா. அது பேங்கில் எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க, அது முஸ்லீம் பேரில் உள்ள பேங்குகளாக இருக்கலாம். எக்ஸாம் ஒன்று வச்சு நமக்கே தெரியும், நம்மளோட பிள்ளை ஒரு எக்ஸாம் பண்ணினா நம்மளோட நம்பருக்கு ஒரு கால் வருது, உங்களோட பிள்ளையோட சர்டிஃபிகேட் வந்திருக்கு, வந்துடுங்க, எங்கே பேங்கில் வந்துடுங்க. மாஷா அல்லாஹ், எங்கன்னா இந்த பிரான்ச்சுக்கு வாங்கணும். நான் ஒரு பிள்ளையோட எந்த ஸ்கூலா, எந்த ஸ்கூலா பேர் என்ன சர்டிஃபிகேட், அங்கே அவர்கிட்ட போய் சைன் எடுங்க, இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட போய் சைன் எடுக்க போகிறேன். ஏன் இது எக்ஸாம் வச்சு அவர் நம்மளுக்கு செலவழிச்சு அந்த அந்த பிரிண்ட்டுக்கு எப்படியும் ஒரு 500 போகுமே, ஒரு பிள்ளைக்கு 500 அங்கே பேப்பர் அப்படி பண்ண ஒரு பிள்ளைக்கு ஒரு 1000 என்ன செய்கிறாங்க, அவங்க முதலீடு செய்கிறாங்க. அங்கே போனோன்னா அங்கே சைன் வைக்கக்குள்ள, எங்கே நீங்கள் இடமா, நீங்கள் அந்த பிள்ளையோட பேரில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறக்கலாமே, அது நாங்கள் எப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஏதாவது வருத்தங்கள் எப்படின்னு வந்துட்டோன்னா நாங்கள் 10 லட்சம் ரூபா வரைக்கும்
நாங்கள் வட்டி இல்லாமல் நாங்கள் பிள்ளைக்கு ஹெல்ப் கொண்டு பண்ணோம். நீங்கள் சேமித்து வச்சா 18 வயசு பிறகு அந்த பிள்ளைக்கு அது கடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அதை ஒரு ஹலால் பிஸ்னஸில் போடுவோம். அந்த காசு அந்த பிள்ளைக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இந்த தலையை கழுவுறது அந்த எக்ஸாம் வழங்கிட்டா உங்களோட காசை கொண்டு பேங்கில் போடணும். அவ்வளோ. சில நேரம் வீட்டு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. ஏன் வீடு இப்படி இருக்கு, நம்மள்கிட்ட பாப்பா அம்மா காட்டாத இறக்கமெல்லாம் எவனோ ஒருத்தன் டையை கட்டிக்கிட்டு வந்து இறக்கம் காட்டணும். உங்களோட வீட்டை நீங்கள் கட்டுங்க. நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆளோட வந்தால் ஒரு சைன் ஒன்று வச்சா நீங்கள் உங்களோட உறுதியை கொண்டாந்து அப்படியே வச்சு நீங்கள் லோன் எடுத்து நீங்கள் அழகாக வீட்டை கட்டலாம். இன்னும் ஒரு பிரச்சனை, நம்ம வாடகை வீட்டுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வாடகை வீடு அக்கரைப்பத்தில் எவ்வளோ போகும்? 20,000 வாடகை கட்டுவீர். எடுத்த காசுக்கு நீங்கள் வாடகை கட்டுறதை விட குறை. ஒரு 10,000 தம்பர் நீங்கள் எடுத்தா 10,000 நீங்கள் கட்டினா வாடகை கட்டின மாதிரி தான். 2 வருஷத்தில் வீடு சொந்தமாகும். என்ன யோசிக்கிறேன், வாக்களிக்கிறான், ஆசை ஊட்டுறான், ஷைத்தானுங்கிறான் அல்லாஹ். இந்த வாக்களிக்கிறவன் ஆசை ஊட்டுறாரு, ஷைத்தான் என்ன அக்கறை அவருக்கு நம்மளை கொண்டு போய் மாற்றுறதில்ல. அப்போ நாங்கள் ஒத்தப்படி இது ஹராம் பாப்பா, 5% எங்களுக்கு அந்த வேணாம், அதில் வேணாம், அதில் கிஃப்ட் வர்றது அது இதெல்லாம் வந்து பிள்ளை. அப்போ ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யஇதுஹுமு ஷைத்தானு இல்லா குரூரா, ஏமாற்றத்தை தான் வாக்களிக்கிறான், வழங்கிக்கோங்கிறான். இதை வெச்சாக்கள் கடைசியாக தலையை சொரிஞ்சுக்குள்ளாத்துறாங்க. நிறைய பேர் வீட்டுக்குள்ளே உறுதி இல்லை, எல்லாம் அங்கே இருக்கி அங்கே இருக்கி. நான் ஒரு நாள் பஸ்ஸில் பயணம் போகும்போது ஒரு லோயர் ஒருத்தர் சொன்னார், எங்கள் அக்கரைப்பத்தா அவங்களோட இந்த பெரிய பள்ளி சின்ன பள்ளி புதுப்பள்ளி இந்த 3 பள்ளியில் உறுதி நம்பர் இல்லை, மற்றதெல்லாம் எங்களோட பேங்குக்கு வந்துட்டேன்டா அவன் கிண்டலாம் மெஜாரிட்டி சொன்னான். அந்த அவங்களும் பெறுவாங்க பேன்றான். உங்களோட ஊராக்கள் நிறைய பேர் கொண்டாந்து வச்சுட்டாங்க என்ன அப்படியாங்க அவன் அதில் அதுக்குரிய லோயர் அவன் அந்த பேங்குக்கு ஒரு பேங்கில் வேற சொல்லி சொன்னான். அந்த அளவுக்கு நிலைமை போகுது. நிறைய பேர் இப்போ அவள் கட்டினா நாமளும் கட்டணும், அவர் கார் வேண்டாம் நாமளும் கார் வேண்டணும். என்ன ஃபினான்ஸு கோடுது, சொந்த காசில் செருப்பு வண்டி நடந்து போகிறவன் இப்போ அவ்வளோ மதிப்பில்லாதவன். ஃபினான்ஸுக்கு கார் வண்டிட்டு போனால் வா அப்படி பெரிய ஆள் அப்படின்ட்டு அப்போ நம்ம இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போனேன். அப்போ எல்லாம் ஏமாற்றத்தினா நான் கடைசியில் என்ன இருக்கும், ஒரு மடுவை முறதுக்கு இன்னொரு மடு வெட்டுவார், அதை முறதுக்கு அதை விட பெரிய மடு வெட்டுவார். ஏண்டா அதுக்கு நம்ம ஊரில் நடக்கிற பிஸ்னஸ் என்ன, நகையை வேண்டுற, செக்குக்கு நகை வேண்டுற, ஒரு மாதம் டேட்டை போட்டு செக்குக்கு நகையை வேண்டி அவனுக்கிட்ட எதிர்ப்பு அதை விற்கிற அண்ணா பழைய நகை தான். செய்கூலியோட 2.30க்கு விற்றத்தை அவன் சேதாரம் செய்கூலியெல்லாம் கழித்து பழைய நகை அவனத்தையே 190க்கு வேண்டுவான், 190க்கு தான் வேண்டுவான். வேண்டி அவன் காசை கையில் கொடுக்கான், செக்கை கொடுத்து போட்டு காசை வண்டிக்கு வரார். அவடத்த ஒரு அடுவு என்ன செய்யும், ஒரு 50,000 ரூபா. இந்த 50,000 ரூபா செக்குக்கு அடுத்த மாதம் டேட்டுக்கு போடணும். அப்போ 4 பவுன் பண்ணுற. இப்படி மடு பெருசாகி கொஞ்சம் பேர் ஊரை விட்டு எஸ்கேப் ஓடுறாங்க. அப்போ யஇதுஹுமு ஷைத்தானு இல்லா குரூரா, உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களிக்கிறான்ப்பா அப்படிங்கிறான் அல்லாஹ். அதை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவில் 120வது வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 29வது வசனத்தில் சொல்கிறான், லகது அதல்லனி அனி ذிக்ரி பஅத இத் ஜாஅனி வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா, நிச்சயமாக என்னிடம் நல்லுபதேசம் வந்த பின்னர், நமக்கு நேர்வழி இதுதான், இது தப்பு இது பிழைங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டு, இது ஹராமுங்கிறது தெரிஞ்சிட்டு, அது வந்ததுக்கு பின்னரும் அதிலிருந்து அவன் என்னை வழிகெடுத்து விட்டானே என்று மல்லோல கல்லோலப்படுவார். மறுமையில் என்ன வழிகெடுத்துட்டானே, எனக்கு தெரிஞ்சிருந்தது தான், ஆசை ஊட்டினத்தால் மயங்கிட்டேனே அப்படி என்று சொல்லி அவர் புலம்புவாருங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒகான ஷைத்தான லில் இன்சானி ஹதூலா, நிச்சயமாக மனிதனுக்கு இந்த ஷைத்தான் சதி செய்கிறவனாகத்தான் இருக்கிறான். நம்மளோட இவ்வளோ கருணையாக இருக்கார் இந்த ஆஃபீஸர் என்று தான் நம்ம நினைக்கும். உங்களை குழியில் மாட்ட தான் பாரான். சும்மா அழகாக ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் பாட்டுக்கு அவன் காய்க்கு வந்த காசுக்கு அழகாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். இவங்க போய் அழகாக மாஷா அல்லாஹ் நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களை பற்றி தான் ஊருக்குள்ளே பேச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இஸ்லாமிய வங்கி தான், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் வட்டியில் மௌலைமாரெல்லாம் இருக்கிறாங்க, இன்னைக்கு ஜமியத்துல் உலமாவோட ஃபத்வா, அதில் பெரிய ஷேக்கும் எங்களோட இருக்கிறார், நீங்கள் அழகாக ஒரு 2 கோடி நீங்கள் எடுத்து இந்த ஃபுல்லாக டெவலப் பண்ணேண்டா மரா நீங்கள் எங்கேயோ நிப்பேலன்னு சொல்லி ஒரு ஆள் மென்டல் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டார். வந்து இருக்கிறதையெல்லாம் இழந்து திரும்ப 0விலிருந்து
ஸ்டார்ட். இது நம்ம ஊரில் நடக்கிறது. அப்போ ஆசை விட்டுவான், அங்கே போகலாம்ட்டு கடைசியாக அது கொண்டும் செய்யணும். அது பேங்கோட ரூல்ஸ். சாரி, நீங்கள் எழும்புங்க, நாங்கள் இப்போ அதை ஏலத்தில் விட போகிறோம். முடிஞ்சு. இப்போ சாரி, இப்போ நீங்கள் அங்கே கொழும்பில் ஹெட் ஆஃபீஸ்லாம் பேசணும் சார். முன்னே காலை விழுந்தான், வீட்டையெல்லாம் போய் சந்திச்சான். பேங்குக்கு போனால் ஆஃபீஸ் ரூமில் எடுத்து டீ ஒன்று சொல்லு ஹாஜியாருக்குன்னு சொல்லி ஹாஜியாருக்கு டீ எல்லாம் கொடுத்தவன். இப்போ போய் சொன்னேன், என்ன இப்படி நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, என்ன அது நீங்கள் அங்கே ஹெட் ஆஃபீஸ்லாம் பேசணும். அது ஒன்றும் சொன்னா சாரி, நீங்கள் சைன் வச்சிருக்கிறீங்க பாருங்கள் அப்படின்னு காட்டுவான். அதை வாசிச்சா தானே நாம் சின்ன எழுத்துல இருக்கும் அது. அப்போ போட்டு ஏமாற்றி போட்டானே என்று என்ன செய்வாங்க, சரி. அப்போ நாங்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஅராஃபில் 200வது வசனத்தில் சொல்கிறான், வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇத் பில்லாஹ் இன்னஹு ஸமீஉன் அலீம். இந்த ஷைத்தான் ஏதாவது எண்ணத்தை உனக்கிட்ட வந்து ஊசலாட்டி குழப்பினா ஒரு விஷயம் மட்டும் செய், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு அதை விட்டு விலகிடு. நிச்சயமாக இன்னஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் எல்லாத்தையும் செவியேற்பவனும் எல்லாத்தையும் நன்கு அறியவனுமா இருக்கிறான், வலையில் மாட்டிக்காதங்கிறான் அல்லாஹ். எனவே ஷைத்தானுடைய தந்திரத்தில் இருந்து நாங்கள் வெளியில் வரணும். இந்த ஊசலாட்டங்களில் இருந்து நாங்கள் இந்த மாறணும். இந்த நோன்பு நமக்கு நல்ல உபதேசங்களை தருது, அந்த உபதேசங்களை எடுத்து நடக்கக்கூடியவளாக வாரணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.